ஆய்வஸ் அன்பேசியம் பார்த்தீங்கன்னா, தமிழ் கலாச்சாரத்திலயும் சரி, இல்லாட்டி இந்து சமயத்திலயும் சரி, மிகவும் முக்கிய புண்ணிய தினமா தான் பார்த்தீங்கன்னா, மாசி மகம் கருதப்படுது. இந்த ஒரு மாசி மகம் பார்த்தீங்கன்னா, மாசி மாதம் வர்ற மக நட்சத்திரம் பௌர்ணமி கூடுற ஒரு நாள்ல தான் பார்த்தீங்கன்னா வருது. அந்த ஒரு மாசி மகம் பார்த்தீங்கன்னா, நாளை 2ஆம் தேதி 3ஆம் மாசம் 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வருது. இத பத்தி தான் பார்த்தீங்கன்னா, சிறப்பான ஒரு விரிவான ஒரு விளக்கத்த தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறீங்க. மாசி மகம்னா எல்லாத்துக்கும் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மாசி மகம்னா வேற ஒண்ணும் இல்லங்க பார்த்தீங்கன்னா, மக நட்சத்திரம் வந்து கோடி நிற்கிற ஒரு புண்ணிய காலம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆற்றல் கூடிய நட்சத்திரமாவும் பார்த்தீங்கன்னா, பித்ருக்களுக்கும் உரிய நட்சத்திரமாவும் காணப்படுறனால, இந்த ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ பித்ருக்களுக்கு வந்து கடன் செய்றதா இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு, விஷ்ணு வழிபாடுலாம் செய்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆசையையும், நல்ல பலன்களையும் தர்றதா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, இது புராண காலம் தொட்டே பார்த்தீங்கன்னா, தேவர்களும் சரி, இல்லாட்டி மனிதர்களும் சரி, முனிவர்களும் சரி, இத வந்து கடைபிடிச்சுட்டு வராங்க. இதுக்கு நான் உதாரணமா பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அதான் பார்த்தீங்கன்னா, வருண பகவான் வந்து சாப விமோசனம் பெற்ற ஒரு கதை. இது என்னான்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய காலத்தில பார்த்தீங்கன்னா, வருண பகவான் வந்து அவர் வாழ்க்கைக்கு சிவனை கொண்டுட்டு போகையில பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் வந்து பிடிக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, பிரம்மனால பிடிச்ச ஒரு தோஷம் வந்து அவருக்கு பிடிக்குது. இதனால பார்த்தீங்கன்னா, வருண பகவான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கைய கொண்டுட்டு போயிருக்காரு. அப்போ அப்படி கொண்டுட்டு போயிருக்கையில வருண பகவான் சரி நினைக்கிறாரு, நம்ம இப்படியே இருந்து சரி வராது, பிரம்மகத்தி தோஷத்த நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மாசி மக நாள்ல பார்த்தீங்கன்னா போயிட்டு கடல்ல வந்து அவர் வந்து தீர்த்தம் ஆடுறாரு. அப்படி ஒரு தீர்த்தம் ஆடையில பார்த்தீங்கன்னா, சிவபெருமான தான் வழிபடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் அவர் வந்து சாபவிமோசனம் வந்து குடுத்து, அவர்ட்ட அந்த பிரம்மகத்தி தோஷத்த பார்த்தீங்கன்னா இல்லாம ஆக்கியிருக்காரு. சரியா? இதுல வந்து நீங்க என்ன விளங்குதுன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருண பகவானே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாசி மாதத்துல வந்து இப்படி செஞ்சனால, அவருக்கு பிரம்மகத்தி தோஷமே பார்த்தீங்கன்னா இல்லாமயே போயிருச்சு. ஏன்னா இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு திருவிழானால பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நீர்நிலைகள்ல போயிட்டு நீராடுறது பார்த்தீங்கன்னா, ஒரு தேவருக்கே எப்படி பலன குடுத்துச்சோ, அது மாரி நம்ம வந்து சாதாரண மனிதர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பலன குடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாசி மாதத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இறந்த முன்னோர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா, தாத்தா, பாட்டியா இருக்கட்டும், அம்மா, அப்பாவா இருக்கட்டும், அவங்க இறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தர்ப்பணம் செஞ்சு கோயில்ல போயிட்டு வழிபாடுகள மேற்கொண்டு, அடுத்து வீட்ல பார்த்தீங்கன்னா, தூபம், தீபம்லாம் காட்டி பார்த்தீங்கன்னா, படையல்லாம் படைச்சு வழிபட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இறந்த முன்னோர்கள்ட்ட ஆசிய பெற்று நம்மோட வாழ்க்கைய செவ்வனே கொண்டு போற மாரியும் இருக்கும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாசி மக நாள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிவபெருமானையும், பெருமாளையும் வழிபடுறதும் பார்த்தீங்கன்னா, வழக்கமா பார்த்தீங்கன்னா, முந்தி காலத்துலேருந்து இப்போ நவீன காலம் வரைக்கும் காணப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா, சிவாலயங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பெருமை பெற்ற பார்த்தீங்கன்னா, தஞ்சை கோயிலா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், ஆதியோகி ஈசாவா இருக்கட்டும், அப்படின்னு நிறைய கோயில்கள் இருக்கு தனியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இலங்கையில பஞ்சதீர்த்தங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாசி மகம் பார்த்தீங்கன்னா, தீர்த்த நாளாவோ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான ஒரு சுவாமி வலம் வர்ற நாளாவோ பார்த்தீங்கன்னா காணப்படும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, சிவாலயங்கள்ல பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் இருப்பாரு, இல்லாட்டி சோமஸ்கந்தர் இருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி மூர்த்தங்கள் காணப்படும். அதில ஒரு சுவாமி மூர்த்தத்த பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா தீர்த்தம் எடுத்து இறைவன வந்து எழுந்தருளி பண்ணி வழிபடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா இது வந்து இந்தியால தான் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அங்க தான் சிவன் கோயில் கூட. அதிலேயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில உள்ள ஆதிகும்பேஸ்வரர் கோயில்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாசி மக வழிபாடு பார்த்தீங்கன்னா, ம ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். மக்கள் வந்து அவ்வளோ கூடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாதர் கோயில். அங்கேயும் பார்த்தீங்கன்னா, மக்கள் அதிகம் கூடி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வழிபாடு செய்றத வந்து நீங்க வந்து இப்ப யூடியூப் லைவ், அடுத்து பார்த்தீங்கன்னா, Facebook லைவ் அது மாரி விஷயங்கள்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நெறைய பேருக்கு போக முடியாம அப்படியெல்லாம் இருக்கும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பெருமாள். அதாவது பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவுக்கான வழிபாடு வந்து காணப்படுது. இது பார்த்தீங்கன்னா, ஒரு பழமொழியோட தான் சம்மந்தப்பட்டு காணப்படுது. பார்த்தீங்கன்னா, எல்லாம் சொல்லுவாங்க மாசி மகம் 63. அது பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயில்ல பார்த்தீங்கன்னா, சுதர்சன ஆழ்வார் பார்த்தீங்கன்னா, சக்கரம் வச்சுட்டு ஒரு சுவாமி இருப்பாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து தீர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் அது புதுச்சேரி கடலூர்ல பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா, மாசி மகத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கும் சரி, இல்லாட்டி விஷ்ணுவுக்கும் சரி ரொம்பவே ஸ்பெஷலான வழிபாடு காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, 3வதா பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஸ்பெஷலான நாள்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வந்து தனது தந்தையார் சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா, ஓம் எனும் பிரணவ மந்திரத்த பார்த்தீங்கன்னா உபதேசிக்கிறாரு. எப்ப? ஒரு புராண காலத்துல. அது பார்த்தீங்கன்னா, நடந்த ஒரு நாளா பார்த்தீங்கன்னா வந்து, மாசி மக உற்சவம் தான் காணப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் அமைக்க, அடுத்து விஷ்ணு அமைக்க, முருகனுக்கும் பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா, கதிர்காமம், அடுத்து பார்த்தீங்கன்னா, இலங்கையில யாழ்ப்பாணம் நல்லூர் கோவில், அடுத்து இணுவில் கந்தசுவாமி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கோயில்கள் இருக்குது தானே. அது மாரியான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நல்ல வழிபாடுகள் நடைபெற்று பார்த்தீங்கன்னா, முருகனுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள்ல உற்சவம் எடுப்பாங்க. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாசி மகத்த வந்து சயின்டிஃபிக்கா பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து நான் ஆன்மீக ரீதியா சொன்னேன். ஆன்மீகத்த தாண்டி பார்த்தீங்கன்னா, மாசி மகத்துல வர இந்த மாசி மகத்துக்கு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக்கா ஒரு வரலாறும் இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில பார்த்தீங்கன்னா, நேருக்கு நேர் பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியும் பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியும் பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு மத்தியில வந்து சந்திக்கிறாங்க.
இதனால பார்த்தீங்கன்னா, பூமியில உள்ள அந்த காந்த அதாவது மெக்னிக் பவர் பார்த்தீங்கன்னா, நம்ம உடல வந்து அந்த இடத்துல மாற்றப்படுத்துது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நீர்நிலையில குளிக்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மெக்னெட் பவர் பார்த்தீங்கன்னா, பூமியில இருந்துதானே நம்ம மேலால வரும். அப்போ நம்ம தண்ணீல போயிட்டு நம்ம குளிக்கையில பார்த்தீங்கன்னா, அது வந்து நேரடியா அந்த மெக்னெட் பவர் பார்த்தீங்கன்னா, அந்த காந்த சக்தி வந்து நம்ம உடம்புல படுறனால பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புக்கும் சரி, இல்லாட்டி மனசுக்கும் பார்த்தீங்கன்னா, புத்துணர்ச்சி அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய எனர்ஜிட்டிக் லெவல் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஏற்படுறனால, இந்த நாள் பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் ரீதியாவும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து புத்துணர்ச்சி நிறைந்த நாளாவும், பலன்கள் குடுக்குற நாளாவும் காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாசி மாதத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகமும், ஜோதிடமும் சும்மா இல்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ராசிப்படியும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள சிக்கலாம். இப்ப அது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். நான் வந்து அழகா சொல்லிட்டு போறேன். கவனமா செவிமடுத்து கேளுங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்படி செஞ்சா பார்த்தீங்கன்னா வந்து, தோஷங்கள் நீங்கி நம்மளுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து தரவும் படும். அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். சரியா? அதனால இந்த ஒரு ராசிகள் வந்து இப்படி இப்படி செஞ்சா, இப்படி இப்படி பலன்கள் அனுபவிக்கலாம். அதத்தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மேச ராசியும், அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாசி மாதத்தன்னைக்கு வந்து இந்த ஒரு தானங்கள வந்து மக்கள் செஞ்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது துவரம் பருப்பு தானம், இல்லாட்டி சிவப்பு ஆடை தானம், இல்லாட்டி சீனி தானம் அது செய்யணும். இது செஞ்சா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தா நீங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தைரியம் கூடும். சரியாங்க? அடுத்து ரிஷப ராசியும் அல்லது துலா ராசியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து சிறப்பா செஞ்சீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா சர்க்கரை தானம், இல்லாட்டி வெள்ள உடுப்புகள பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து தானம் செஞ்சாலும், இல்லாட்டி மொச்சை அப்படின்னு சொல்ற அந்த ஒரு தானியம் இருக்கு. அத வந்து மக்களுக்கு வந்து தானம் செஞ்சாலும் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை மட்டும் பார்த்தீங்கன்னா, செல்வம் வந்து பெருகுறதா பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து நம்புறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியிலும், அடுத்து பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியும் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து பச்சை பயிறு இல்லாட்டி காய்கறிகள் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா, விசிறிய பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து நீங்க வந்து தானமா வழங்குனீங்கன்னா, கல்வி தடை பார்த்தீங்கன்னா இல்லாம போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, புத்தி கூர்மை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்க போறதா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கடக ராசி. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா, பாலோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து நீங்க வந்து மக்களுக்கு தானமா வழங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தயிர் தானமா வழங்கலாம். அடுத்து இளநீர் தானமா வழங்கலாம். அடுத்து பச்சரிசி அப்படின்னு சொல்லி விஷயங்கள தானமா வழங்கலாம். உங்களுக்கு ஏத்த மாரிக்கு நீங்க லேசானத பார்த்து குடுத்துக்கிட்டீங்கன்னா சரி. இதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மன அமைதி கிடைக்கிறதும், அடுத்து தாயின் உடல் நலம் பார்த்தீங்கன்னா மேம்படுறதும் வந்து உங்களுக்கு கண்கூடா பார்க்கக்கூடியதா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா, கோதுமை, செம்பு பாத்திரம், இல்லாட்டி குடை அதான் 3ல ஏதாவது பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து உதவி வந்து செஞ்சீங்கன்னா, அரசு வழி உதவிகள் கிடைக்கிறதும், அடுத்து புகழ் பெறுவது வந்து நடக்கும். அடுத்து தனுசு, மீனம் பார்த்தீங்கன்னா, கடலை பருப்பு இல்லாட்டி மஞ்சள், அடுத்து கதம்ப பூக்கள். கதம்ப பூக்கள்னா எனக்கு என்னன்னு தெரியல. நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மாரி விஷயங்கள பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மக்களுக்கு வழங்குனீங்கன்னா, குரு அருள் கிடைக்கும். அது சுப காரியங்கள் கைகூடும். இப்ப வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, இல்லாட்டி திருமணம் செய்றது அப்படின்னு நல்ல விஷயங்கள் இருக்கும் தானே, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கைகூடுறதா காணப்படும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, மகரம் இல்லாட்டி கும்பம் பார்த்தீங்கன்னா, எள்ளு இல்லாட்டி நல்லெண்ணெய், அடுத்து பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர் ட்ரெஸ்ஸ பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து நீங்க வந்து தானமா வழங்குனா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான சனி பகவான்ட்ட அருள் வந்து கிடைக்கும். அவர் பார்த்தீங்கன்னா 7 சனியெல்லாம் பிடிச்சா உங்களுக்கு தெரியும் எப்படி வாட்டி வதைப்பாருன்னு. அந்த சனி பகவான்ட்ட அருள்லாம் கிடைச்சு, உங்களுக்கு அதெல்லாம் இல்லாம போகும். அடுத்து வந்து உங்களுக்கு தடையெல்லாம் வந்து இல்லாம போகும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில பார்த்தீங்கன்னா, இந்த மாசி மகம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடப்படுது. அத கொஞ்சம் இன்னும் டீப்பா பார்த்துட்டு போலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அது சொன்ன இந்த கும்பகோணம் விஸ்வநாதர் கோயில்னு சிவபெருமான் அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாசி மகம் வந்து ஸ்பெஷலா கொண்டாடப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள பார்த்தீங்கன்னா 12 சிவ ஆலயங்களுக்கும் சரி, இல்லாட்டி அங்க உள்ள அந்த 5 ஆலயம் விஷ்ணு ஆலயங்கள்லயும் சரி பார்த்தீங்கன்னா, தீர்த்தம்லாம் நடக்கிறது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரில் முருகன் அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்கு. அது ஒரு திருச்செந்தூர் முருகன் கோயில்ல பார்த்தீங்கன்னா, மாசி திருவிழா பார்த்தீங்கன்னா 12 நாட்கள் வந்து நடைபெறும். இப்போ கூட நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க வந்து YouTubeலாம் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். அங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாசி மகம் நாளைக்கு தான் வரது இருக்கு. அந்த மாசி மகம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வர்றனால பார்த்தீங்கன்னா, கடற்கரையில வந்து முருகன் பார்த்தீங்கன்னா, அந்த சூரிய வெளிச்சத்துக்கு மத்தியில பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமாட்டிக் ஒரு போர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருப்பாரு. அந்த ஒரு நேரத்தில பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சூரசம்ஹாரத்துக்கெல்லாம் கூட ஆரம்பிக்கும். நிறைய பக்தர்கள் வரக்கூடிய நீங்க காணக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்து புதுச்சேரி கடற்கரையில பார்த்தீங்கன்னா, தீர்த்தம் வந்து நாளைக்கு நடக்கும். அது பார்த்தீங்கன்னா, நூற்றுக்கணக்கான மக்கள் கூட பார்த்தீங்கன்னா, சிவபெருமான், முருகன், பெருமாள் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றா இணைந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடல்ல போயிட்டு வந்து தீர்த்தம் ஆடுவாங்க. அது அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, மக்கள் பார்த்தீங்கன்னா, கைகூப்பி பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 மக்கள் அங்க வந்து வழிபாடு மேற்கொள்றத நீங்க காணக்கூடியதா இருக்கும். அங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, திருக்கோவில்ல உள்ள உலகளந்த பெருமாளுக்கும் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மாசி மகத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தென்பெண்ணை ஆற்றங்கரையில பார்த்தீங்கன்னா, தீர்த்தம் நடக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவுக்கு காண கிடைக்காத ஒரு அதிசயமா காணப்படும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரிக்கு இந்த ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து முன்னோர் வழிபாடு செய்யறது ரொம்ப ஸ்பெஷல். அடுத்து பார்த்தீங்கன்னா,
இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயமும் நீங்க செய்யலாம். காலைல நீங்க வெள்ளன எழும்புற ஆளா இருந்தா பார்த்தீங்கன்னா, சுவாமிய வந்து பார்த்தீங்கன்னா, தரிசிச்சு பார்த்தீங்கன்னா, காயத்ரி மந்திரம் சொல்லலாம். சுவாமி எந்த சுவாமின்னு நீங்க கேட்கலாம். சூரிய பகவான நீங்க தரிசிங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, தீப வழிபாடு செய்யலாம். மாலையோ இல்லாட்டி காலையோ பார்த்தீங்கன்னா, நெய் தீபம் வந்து உங்க சுவாமிக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, வழிபாடு மேற்கொள்ளலாம். சரியாங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரொம்பவே இப்போ கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லலாம். இது நெறைய பேர் கடைபிடிக்க மாட்டீங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு ஒரு அறிவா பார்த்தீங்கன்னா, இத சொல்லிட்டு போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, மாசி மகம் வருது. இந்த ஒரு நாள்ல நீங்க வந்து இந்த வகை விஷயங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து புனித ஒரு நாளா தானே இந்து மக்கள் பார்க்குறாங்க. அதனால இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கோழி இறைச்சி, மாட்டு இறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு இறைச்சி வகைகள சாப்பிடுறத தவிர்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, முழுக்கையா வந்து நீங்க வந்து அன்னைக்கு வந்து மட்டும் மரக்கறி சாப்பாடா சாப்பிட்டுருக்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட இறை ஆற்றல வந்து உங்களோட உடம்புக்குள்ள வந்து உள்நீர்த்த பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. உங்களுக்கு முடிஞ்சா சாப்பிடாம இருங்க. இல்லாட்டி பாட்டுக்கு இருக்கத்தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, தீய சொற்கள் அன்னைக்கு கோபம். அதெல்லாம் வந்து நாளைக்கு தடுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, மகம் வந்து பித்ருக்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளோட அம்மா, அப்பாவா இருக்கட்டும், தாத்தா, பாட்டியா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் உகந்த நட்சத்திரம்னால பார்த்தீங்கன்னா, அந்த நாள்ல பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள பேசி சண்டை போடுறதோ, இல்லாட்டி கோவப்படுறதோ பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு ஆசி இருக்கே, அந்த அவங்கட்ட வந்து நல்ல எண்ணத்துல பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து ஆசீர்வதிப்பாங்க நாளைக்கெல்லாம் கும்பிட்டா. அப்படி குடுக்குறத வந்து அவங்க நிறுத்திருவாங்க. என்னடா இவன் வந்து இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கான், இப்படி வந்து பேசியிருக்கான், இவனுக்கு போயிட்டு நம்ம ஏன் ஆசி வழங்கணும்? இவன் பொய்க்கு நம்மள கும்பிடுறான், நம்ம சும்மா நம்மளுக்கு தூப தீபம்லாம் காட்டுறான், நம்மளுக்கு வந்து விளக்கெல்லாம் பத்த வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மட்ட அவங்கள்ட்ட அந்த பரிபூர்ண ஒரு ஆசி அப்படின்னு நம்மளுக்கு வழங்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து பகல் நேரத்தில தூங்கவே கூடாது முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து புண்ணிய காலம் தெரியும். நாளைக்கு வந்து பௌர்ணமி வேற வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாட்கள்லாம் வர்றனால, நாளைக்கு வந்து தூங்குறது வந்து கண்டிப்பா தவிர்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, மாசி மகம் வந்து பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கான நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இறந்த அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டிக்கான நாள். அன்னைக்கு போயிட்டு நீங்க வந்து தூங்காம கோயிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்றது, வீட்ல வந்து நெய் தீபம் ஏற்றுறது, அப்படி வேலைய செய்யணும். அப்பதான் உங்களோட தெய்வீக ஆற்றல் வந்து கூடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள்ட்ட ஆசியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா, தூங்கி இருந்தா உங்களுக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்காம உங்களோட உடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மவுன நிலையில செத்து பிணமாக்கி படுத்திருக்கனால, உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க போறதில்ல. நீங்க வந்து வழிபாடு மேற்கொண்டா தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தானம் கொடுக்குறது வந்து நாளைக்கு வந்து தடுக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து நெறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்ய உதவி செய்யுங்கப்பா, இல்ல என்கிட்ட சல்லி இல்ல, காசு இல்ல அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாம் நான் இன்னைக்கு ஒண்ணும் குடுக்க மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லி சரி வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தானம் குடுத்தா வந்து உங்களோட தான் தானம் வந்து பலன்கள் வந்து கூடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நீங்க நாளைக்கு ரூ. 1 குடுத்தா உங்களுக்கு நாளான்னைக்கு ரூ. 10 இருக்கும். உங்களோட நீங்க 1 கிலோ அரிசி குடுத்தா நாளைக்கு வந்து 10 கிலோ அரிசி கூடும். அது மாரிக்கு தான் இந்த ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க தானம் குடுக்கக்குள்ள உங்களோட்டு பலன்கள் வந்து தான் கூடும். மத்தபடி உங்கள்ட்ட நீங்க குடுக்காம இருந்தா தான் உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காம போற வாய்ப்பெல்லாம் வந்து இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து நல்ல உதவி செஞ்சு மக்களுக்கு வந்து தானத்த குடுக்க பாருங்க. ஒரு தண்ணி கேட்டா தண்ணி எசிரி குடுங்க. மத்தபடி நான் பெருசா ஒண்ணும் குடுக்க சொல்லல. உங்களுக்கு முடிஞ்ச ஒரு ஒரு தானத்த நாளைக்கு செஞ்சா உங்களுக்கு வந்து ராசிக்கு ஏத்த மாரிக்கும் பலன்களும், இல்லாட்டி பொதுவா உங்கள்ட்ட இறைவன் இப்ப சிவபெருமானா இருக்கலாம், இல்லாட்டி விஷ்ணுவா இருக்கலாம். அவர் வந்து உங்களுக்கு என்ன செய்ய ஒரு நல்ல ஒரு பலன வந்து குடுப்பாரு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள்ல எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்பெஷலா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அப்படி இல்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது வந்து ரொம்பவே தவிர்க்கணும். நார்மலா நீங்க வந்து தண்ணியால பச்சை தண்ணியால குளிச்சுட்டு, அப்படியே சுடு தண்ணியால குளிச்சுட்டா வந்து இருந்தா தான் நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வச்சு நீங்க குளிக்கையில பார்த்தீங்கன்னா, உங்களோட புனித தன்மை வந்து மாறும் அப்படின்னு ஒரு ஆன்மீக கட்டுப்பாடு இருக்கு. அதனால நாளைக்கு எண்ணெய் வச்செல்லாம் குளிச்சா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் கிடைக்காது. அதனால நீங்க நாளைக்கு எண்ணெய் வைக்காம நார்மலா குளிச்சா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா வந்து நீங்க கருப்பு கலர் ட்ரெஸ்ஸெல்லாம் யாரா இருந்தாலும் சரி, கருப்பு கலர் ட்ரெஸ்ஸெல்லாம் போடாம, மஞ்சள் இல்லாட்டி வெள்ள கலர் இல்லாட்டி சிவப்பு கலர் மாக்கி ட்ரெஸ்லாம் நாளைக்கு அணிஞ்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, நாளைக்கு வந்து நெறைய பேர் இன்னைக்கே பிளான் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு. நாளைக்கு போயிட்டு அப்ப எங்க கோவில்ல போய் நல்லா குளிச்சுட்டு, சாமிய கும்பிட்டு வந்தா நமக்கு பலன்கள்லாம் கூட கிடைக்கும் அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க செய்யணும். என்னான்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் வந்து 4 மணிக்கா காலைல 5 மணிக்கோ தான் உதிப்பாரு. அதுக்கு முன்னுக்கே போயிட்டு நீங்க வந்து குளிக்கிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லாட்டி அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த டைம்ல தான் சுவாமி வந்து தீர்த்தம் மாற போறாரு. அந்த நேரத்துலலாம் இயலாது. மத்த நேரங்கள்ல நம்ம குளிக்கலாம் அப்படின்னா, அந்த ஒரு நேரங்கள்ல போயிட்டு, நீங்க வந்து சாமிகிட்ட போயிட்டு தீர்த்தம் மாறுறதுக்கு முன்னுக்கு நீங்க குளிச்சுட்டு வந்து, உங்களோட வழிபாடுகள வீடுகள்ல வந்து செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயங்களோட தான் இந்த ஒரு வீடியோ முடியுது. என்னோட வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு, இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்து இந்த வீடியோ இப்படி பார்த்துட்டு சும்மா போகாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, ஓம் நமோ நாராயணா இல்லாட்டி ஓம் நம சிவாய இல்லாட்டி மாசி மகம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்படி மாசி மகம்னு கூட கமெண்ட் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, நான் நாளைக்கு நடக்க இருக்க அந்த தேர் திருவிழாவ பார்த்தீங்கன்னா, இன்னுமே சிறப்பா சொல்லுவேன். அதாவது மாத்தளை முத்துமாரியம்மன் கோவில்ல நடக்குது. சரியா? அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். நன்றி, வணக்கம்.